வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸ்பாட்லைட். இந்த வீடியோக்கு விராட் கோலியோட சரித்திர சம்பவங்கள் தான் நேம் வைக்கலான்னு இருந்தேன். பட் இது விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிற டைம் வேறையா, ஸோ விராட் கோலியின் விடாமுயற்சின்னு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சு இந்த டைட்டில் நாங்கள் வச்சோம். ஸோ இந்த வீடியோவில் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் 2022 நடந்த 16வது மேட்சை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா டாஸ் வின் பண்ணி சூஸ் டு போலிங்னு சொன்னாங்க. பாகிஸ்தான் ஓப்பனர்ஸான ரிஸ்வானோ பாபர் அசாமா ஓப்பன் பண்ணாங்க. நம்ம எண்ணிலேருந்து புவனேஸ்வர் குமார் போலிங் போட ஸ்டார்ட் பண்ணாருங்க. செகண்ட் ஓவரில் ஹர்ஷதீப் சிங் பாபர் அசாமா கோல்டன் டக் அவுட் ஆகி வழி அனுப்பி வச்சுட்டாரு. ரிஸ்வானோ அவுட் ஆகிட்டாரு. சரி, பாகிஸ்தானுக்கு இது ரொம்ப குரூஷியலான டைமு, கண்டிப்பாக ரன்னை அதிகமாக சேர்க்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தப்போ தான் மசூதும் இஃப்திகார் அகமதும் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சிங்கிள்ஸ் ஓடி அப்புறம் கிடைக்கிற கேப்பில் 6-4 அடிச்சு அப்படி இப்படின்னு 20 ஓவருக்கு 159 ரன் அடித்து நமக்கு டார்கெட்டாக 160 ரன்னை கொடுத்தாங்க. சரி, 160 ரன் தானே, இந்தியா இதெல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தப்போ தான் நம்ம இந்தியன் ஓப்பனர்ஸான ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே சொன்னா போல் 4 ரனில் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம விடாமுயற்சி நாயகன் விராட் கோலி. இந்தியா அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. எல்லாருடைய பார்வையும் விராட் கோலி மேலே இருக்குது. விராட் கோலி என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவும் நடுவில் டக்குன்னு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி டக்குன்னு அவரும் அவுட் ஆகிட்டார். சரி, அதுக்கப்புறம் விராட் கோலி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் விராட் கோலியும் ஹர்திக் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் டபுள்னு ஓடி ரன் சேர்க்குறாங்க. கிடைக்கிற கேப்பில் எல்லாமே ரெண்டு பேருமே 6-4 அடித்து தோக்குற மேட்சை கிட்டத்தட்ட இந்தியா சைடு திருப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். 19வது ஓவரில் கண்டிப்பாக 6-4 அடிச்சே ஆகணும். ஹாரிஸ் ராஃப் போடுறாரு. ஃபஸ்ட்டு 4 பாலுமே ரன்னு பெருசாக போகலை. அடுத்து போட்ட 5வது பாலையும் 6வது பாலையும் விராட் கோலி தொடர்ந்து 2 6 அடிக்க ஒரு மொமெண்டமே கிரியேட் பண்ணிட்டாரு. சரி, லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 16 ரன் அடிக்கணும். இந்த டைமில் நம்ம தலை தோனி இல்லாமல் போக என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் ஃபஸ்ட்டு பாலில் பாண்டியா தூக்கி வெளியடிப்பார்னு பார்த்தா பாண்டியா அவுட் ஆகிட்டாரு. அடுத்து இறங்கினது நம்ம தினேஷ் கார்த்திக். செகண்ட் பாலில் பெரிய ஷாட்டுக்கு போவார்னு பார்த்தா 1 ரன் மட்டும் அடிச்சு விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் தராரு. விராட் கோலி கொஞ்சம் கூட அசராமல் வந்தது நோ பால், அதை அப்படியே திருப்பி 6ஆக மாற்றிட்டாரு. உடனே இந்தியன் சைடில் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி, ஒரு நோ பால்னால் ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்குமே, சரி ஃப்ரீ ஹிட்டையும் 6க்கு அனுப்புவார்னு பார்த்தா ஃப்ரீ ஹிட் பால் டக்குன்னு ஸ்டிக்கை பதம் பார்க்க அதுலேயே 3 ரன் சேர்த்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக தினேஷ் கார்த்திகை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா 2s 3sன்னு சொல்லிட்டு அந்த வயசில் அவர் ஓடுனதெல்லாம் வேறு லெவல் தான். 5th பாலில் எங்கேயோ போன ஒயிட் பால் ஆட போயிட்டு தினேஷ் கார்த்திக் டக் அவுட் ஆகிட்டாரு. சரி, ஒரு பாலில் 2 ரன் அடிக்கணும். வரது ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அஸ்வின் என்னடா பண்ணுவார்னு பார்த்தா அஸ்வின் ஒய்டு விட்டுட்டாரு. அதுக்கடுத்து 6th பால், ஒரு பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். அஸ்வின் ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடிக்க 1 ரன் அழகாக விராட் கோலியும் அஸ்வினும் ஓடிட்டாங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த மேட்சை மாசாவே வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவன் ஜெயிச்சு முடிச்சதும் ரோஹித் சர்மா விராட் கோலியை தூக்குனதாக இருக்கட்டும், விராட் கோலி கண் கலங்கினதாகட்டும், இதெல்லாமே ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். அதுவும் ஏன் விராட் கோலி கண் கலங்கினார்னா, இந்த மேட்ச் எங்கேயோ தோக்க வேண்டிய மேட்ச்சு, அவர் கஷ்டப்பட்டு போராடி விடாமல் ஒரு விடாமுயற்சி செஞ்சு அந்த மேட்ச் நமக்கு வின் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம்.